ஹாய் இன்னைக்கு மாறனுடைய பர்த்டேயோட ஈவினிங் அதாவது பார்ட்டிக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். நாங்கள் எல்லாமே செட் பண்ணி முடிச்சாச்சு. ராணிமா நாங்கள் எல்லாருமே என்ன செஞ்சோம் அப்படின்னா, ஃபைனல் வந்து தம்பியோட ஃபோட்டோஸ் அந்த 12 மந்த் வரைக்கும் உள்ள ஃபோட்டோஸ் ஓட்டுற வேலை இருந்ததுனால நான் என் ஹஸ்பண்ட் ராணிமா அமுதாத்தை எல்லாருமே வந்து என்ன செஞ்சோம் அந்த ஒர்க்கு பார்த்துட்ருந்தோம். சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பலூன்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்தோம். அந்த ஃபோட்டோஸ் ஒட்டுற வேலையை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் என் வீட்டுக்காரரும் அம்மாவும். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. ப்ரேயருக்கு மீட்டிங் அதாவது கேக்லாம் வந்ததுக்கப்புறம் ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு தான் கேக் சங்கீதம் 139 13-16. நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறேன், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினேன். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரிகைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகியும் இல்லாதே போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஆமென். செபிப்போம். ஸ்தோத்திரம் பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் நல்லவரே, மகிமையான தெய்வமே, துதிக்கிறோம். ஆராதவரே, துதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிற தெய்வமே, துதிக்கிறோம். அதிசயங்களை செய்கிற அன்பு தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பூமி அது நிறைவு வேண்டுமே என்று சொல்லியிருக்கிறீங்களே தகப்பனே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த விசேஷத்தை நாளை நம்முடைய கரத்திலே கொள்ளுகிறோம். அருமையான பிள்ளை மாறனை நம்முடைய கரத்திலே கொள்ளுகிற ராஜா தகப்பனே, கடந்த நாளெல்லாம் கண்ணின் மொழி போல பாதுகாத்து ராஜா தகப்பனே, இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த பெரிதான நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம். அருமையான தாயின் தகப்பனை நம்முடைய கரத்திலே கொள்ளுகிற ராஜா தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் வாசித்த இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, அருமையான பிள்ளை ஆண்டவரே தகப்பனே, உள்ள பிரியங்களை அறிந்திருக்கிற தெய்வம், தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே விசித்திர வினோதமாய் நான் உன்னை உருவாக்கினேன் என்று சொன்னீங்களே ராஜா
ராஜா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே, இந்த விசேஷித்த நாளை நம்முடைய கரத்திலே கொடுக்கிற ராஜா. ஒருவருடைய காலம் உள்ளது ராஜா. பிள்ளைய சுகபத்திரமாய் பாதுகாத்தீங்களே, அதற்காக நீ கொடி கொடியாய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற ராஜா. கடந்து வந்த பாதைகளில் ஆண்டவரே உடைய கிருபை இருந்ததே ராஜா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு ஸ்தோத்திர. நாங்கள் இருப்பது நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் ஐயா உம்முடைய கிருபையா இருக்கிறபடியா நம்ம நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த விசேஷித்த நாளை உடைய கரத்திலே கொடுக்கிறோம். கொடி வந்த பிள்ளைகளை உடைய கரத்திலே கொடுக்கிற ராஜா. தந்தையுடைய கரத்திலே கொடுக்கிற, தம்பியுடைய கரத்திலே கொடுக்கிற, அருமையான தகப்பனை குழந்தை செல்வத்தை உடைய கரத்திலே கொடுக்கிற. ஆவியானவரே, நீ பொறுப்பெடுத்துக் கொள்வீராக ராஜா. இனி வருகிற நாள் முழுவதும் ஆண்டவரே பிள்ளை தகப்பனை உமக்கென்று வளர்க்கப்பட தேவ ஆவியானவரே, நீ அனுக்கிரகம் பண்ண வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிற உடைய கர்த்தாவே. தகப்பனை ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஐயா பிள்ளையை பாதுகாத்துக் கொள்ளணுமாய் நாங்கள் செபிக்கிறோம். எல்லா வன்கண்களுக்கும் பொறாமையின் கண்களுக்கு வெறிச்சலின் ஆவிகளுக்கும் ஆண்டவரே அருமையான பிள்ளைகளை தகப்பனை நீ விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளணுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, உண்மை உள்ளவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறபடி ஆண்டவரே உண்மையுள்ள ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்குள்ளே கடந்து வர இந்த விஷயமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே வந்திருக்கிற ஆண்டவரே சொந்த பந்தங்களுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா உடைய கிருபையின் பிரசன்னம் பிள்ளைகளை தாங்கட்டும் ராஜா. தகப்பனே, நாங்கள் பிள்ளைகளை வாழ்த்தும்படி ராஜா வந்திருக்கிறோம். தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவரே அருமையான பிள்ளையோடு இருக்கணுமா நாங்கள் செபிக்கிறோம். மாரணமுடைய கரத்திலே கொடுக்கிற உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வனை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எந்த விதமான விலகினங்களோ சோர்வுகளோ ஆண்டவரே பிள்ளைகளை கடந்து வராதபடி ராஜா நீங்க பொறுப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளணுமா நாங்கள் செபிக்கிறோம். கொடுத்த ஞானம் ஆண்டவரே பிள்ளைகளுக்குள்ளே கடந்து வர உதவி செய்வீராக. பிள்ளை ஞானத்திலும் அறிவிலும் தெளிவிலும் ஆண்டவரே தகப்பனே நீ வளர்க்க வேணுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவரே நீ பொறுப்படுத்திக் கொள்ளணுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே சிறு வயது முதல் ஆண்டவரே தகப்பனே உடைய வேத வாக்கியங்கள் ஆண்டவரே தகப்பனே பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்க தேவாவின் அனுக்கிரகம் பண்ணுவீராக. ராஜாவே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. விதியான ஒவ்வொரு காரியத்தையும் ஐயா உடைய கரத்திலே கொடுக்கிற அப்பாவே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தொடர்ந்து கிரியை செய்ய இந்த கேட்க விட்டுற காரியத்தை கர்த்தாவே உடைய கரத்திலே கொடுக்கிற அப்பாவே நீ பொறுப்படுத்திக் கொள்வதாக. கையில் செய்ய ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கிறாங்க. பார்த்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. தொடர்ந்து கிரியை செய்ய விதியானவருடைய கரங்களிலே கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் சின்ன நல்ல பிதாவே. ஆமென். ஒரு வழியாக வந்து ப்ரேயர் முடிஞ்சது. ஸோ ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நாங்கள் கடைசி வந்து கேக் வெட்டுற ஐடியா இருந்தது. மாறன் வந்து என்கிட்ட இல்லை. நான் ப்ரேயர் முடிக்க இடையிலே கொஞ்சம் பாலை கொடுத்துட்டு கொஞ்சம் விட்டுருந்தேன். அவங்க தாத்தாட்ட தான் போகணும்னு சொல்லிட்டான். ஸோ கேக் வெட்டுற ஒர்க் நடந்துருச்சு. இது பர்த்டே சாங் போட சொல்லி ப்ளே பண்ணிகிட்டு இருக்குள்ள பார்த்தீங்கன்னா மாறன் சொல்லிட்டு தான் இருந்தாங்க, அப்பா கேக் கை விட்டுருவான் பாருங்கன்னு சம்பவம் பண்ணிட்டான். மாறன் வந்து கேக்குள்ளெல்லாம் கையை விட்டு தடவி எடுத்தாச்சு. ஒரு வேளை அங்கே ஸ்க்ரீனுக்கு போட்டிருந்தா துணியை வச்சு டக்குன்னு கையை அவனுக்கு வந்து நாங்கள் எடுத்துட்டோம். இந்த க்ரீமெல்லாம் கையோடு வந்துடுச்சு அவனுக்கு. அப்படியே நாங்கள் கேக் வெட்ட ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மாறனை தூக்கிட்டு அவங்க ஏதாச்சும்னா கேக் வெட்டிடுங்க அப்படின்னாங்க. ஸோ ஜஸ்ட்டு கரெக்டாக கேக் வெட்ட கரெக்டான டயத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பவர் கட் ஆக போச்சு. நாங்கள் கேசி தம்பி தூக்கிட்டு நாங்கள் கேக் வெட்ட போகலான்னா அதுக்குள்ளே சாங்ஸ் ப்ளே பண்ணுறதுக்குள்ளே அந்த ஸ்பீக்கர் கனெக்ட் ஆகவே இல்லை. சமாதானப்படுத்தி ஒரு வழியாக கத்தியை வாங்கிட்டு வந்து நாங்கள் வெட்ட வந்துட்டோம். பட் பவர் கனெக்ஷன் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. என்ன செய்யுது, கரெக்டாக ஷார்ப்பாக கேக் வெட்டுற டைம் மட்டும் கரண்ட் இல்லை. பட் எல்லாருமே அந்த ஹோல் இங்கே பர்த்டேக்கு வந்திருந்த எல்லாருமே கையில் இருக்க மொபைல் அவங்க கையில் இந்த லைட் வச்சு உடனே ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வெளிச்சத்துலேயே எங்களுக்கு கேக் வெட்டுறது வந்து இன்னும் ஒரு பீஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. பெருசாக எங்களுக்கு ஒன்றும் வந்து அது ஒரு அஃபெக்ட் பண்ண மாதிரிலாம் தெரியலை, ஃபீல் இல்லை. கேண்டில் மட்டும் நான் என்ன சொன்னேன், 3 கேண்டில் மட்டும் ஏற்றுவோம், பட் அமர்த்த வேணாம் அப்படிங்கிறது தான் எங்களோடது. ஸோ நாங்கள் என்ன செஞ்சு சொன்ன மாதிரி நாங்கள் கேண்டில் வந்து லைட் ஏற்றி அமர்த்த வேணாங்கிறனால அப்படியே கேக் கட் பண்ணிட்டோம். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கரண்ட் கிடையாது, செல் லைட்டில் தான் நாங்கள் அது கேக்கே கட் பண்ணுறோம். கேக் பார்த்திங்கன்னா 3 kg. நான் தனியாக வந்து எனக்கு பிடிச்ச ஒரு டிசைன் சொல்லி தான், ரெயின்போ டிசைன் சொல்லி தான் கேட்டிருந்தேன் சென்னை பேக்கரில். ஸோ நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. கேக் டேஸ்ட் வைஸ் ஓகே. டிசைன் பார்த்திங்கன்னா நம்ம நாங்கள் என்ன நிர்வாகத்தணும் அதை கொடுத்துருந்தேன். மாறனுக்கு இந்த கேக் வெட்டிட்டு கொடுத்து பார்த்தேன். மாறன் சேட்டை பையன் வந்து அதை வாங்கலை. திரும்ப கொஞ்சம் ட்ரை பண்ணி கொடுத்துட்டு கேக் எங்கள் வீட்டுக்காரோட அண்ணா அவங்களாம் இருந்தாங்க. ஸோ ஷேர் பண்ணி கொடுங்க கொஞ்சம் வீட்டுக்காரர் கொடுத்தேன். அதுக்குள்ளே சைடில் நிறையா கமெண்ட் வந்துருச்சு, பையனுக்கு பிறந்தனால வீட்டுக்காருக்கு பார்த்தேவான்னு. ஒரு வழியாக நாங்கள் கேக் இங்கே வந்து நாங்கள் கட் பண்ணி முடிச்சோன்னா அந்த எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லையா. ஒரு 5 minutes தான் அந்த கரண்ட் இல்லை. அந்த செகண்ட் கேக் வெட்டுற டைம் தான் கரண்ட் இல்லை. கொஞ்சம் வெட்டி குட்டீஸ்லாம் கீழே நின்றாங்க. அதனால் கொஞ்சம் பீஸ் கேக்கை வெட்டி எல்லா குட்டீஸ்க்கு மேலே வச்சு வாயில் கொடுத்துட்டு ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் மிட்டாய் இருந்தது. அதனால் கழட்டி ஒரு ஸ்டிக்காக கழட்டி நான் ஒரு குட்டீஸ் கையிலையுமே நான் கொடுத்துட்டேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7 பேர் நின்றாங்க. எனக்கு குட்டீஸ் நின்றுச்சுங்க. அந்த 7 குட்டீஸுமே
அண்ணன் பொண்ணு அக்கா பொண்ணு அந்த மாதிரி தான். ஸோ அதனால் ஒரு ஸ்டிக்கையுமே நான் என்ன செஞ்சேன், கழட்டி ஒரு குட்டீஸ் கையிலே நான் கொடுத்துட்டேன். ஏன்னா அது கரெக்டாக இருந்துச்சு. எக்ஸஸாக இருந்தால் கம்மியாக இருந்தால் பிள்ளைங்க கம்மியாக இருந்து பரவாயில்ல, பட் கரெக்டாக இருந்தது எல்லாத்துக்குமே. அது ஒரே ஒரு கிட் மட்டும் எனக்கு வேணான்ட்டாங்க. சரியாக இருந்துச்சு. அதை அந்த எல்லா கேமும் குட்டீஸ்க்கு அதை கொடுத்தோன்னு ரொம்ப ஹாப்பியாக அது மிட்டாயிடும் ஆச்சுன்னா. அதுக்கப்புறம் அந்த லைட் வெளிச்சத்தோடய கேக் பீஸை பேக் பண்ணி ஆரம்பிச்சோம். அதுக்கடையில் நிறைய தேங்க்ஸ்கிவிங் கிஃப்ட் வந்து நிறைய இருந்தது. எல்லாருமே பார்த்து வெட்டிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க கிஃப்ட்டை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கேக்கை வெட்டி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுலேயே கோபம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் கருள் விஜய் எல்லா ஃபங்க்ஷனும் வந்துருக்குறாங்க. கெஸ்ட்டு ரொம்ப கஷ்டம் வந்து இது வந்து செகண்ட் தங்கச்சி பையன். அவன் வந்து மாறனுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்தான். அண்ணாவும் அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதனால் தேங்க்யூ செல்மா அப்படின்னா மாறன் வந்து அழகாக சிரிச்சுட்டு இந்த கிஃப்ட் அவங்க வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய எல்லாமே கீழே இருக்கிறது வந்து அதுக்கப்புறம் வந்து மரியாதை அப்புறம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து ரொம்ப தங்கச்சி வந்து பெரியமாவும் சரி கேக் அழகாக டிஸ்பிளே பண்ணிட்டார். எல்லாருக்கும் எல்லாருமே நல்லா சாப்பிட்டு ஃபங்க்ஷனில் நாங்கள் நின்று பார்க்கணுங்கிறத ராணிமா அவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்து எங்களுக்கு எங்கள் மேரேஜாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையுமே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்கன்னா தேங்க்ஸ் வந்து நான் வேறு நாளாக பார்க்க முடியாது. கடைசி நாளில் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி தான் மொமெண்ட் வந்து ஸோ வந்து எல்லாருமே வந்து டேக் அவுட் பண்ணிட்டாங்க. அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாமல் வந்து ஃபேமிலி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். எதிர்பார்ப்பு இல்லாமல் ஹாப்பினஸ் மூமெண்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நாங்கள் கேக் கட் பண்ண கொஞ்ச நேரம் கரண்ட்டும் வந்துருச்சு. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட செகண்ட் பசங்க 2 பேர் சுந்தர். ஸோ அவங்களும் அந்த டைம் வந்து அவங்களோட வந்து சங்கீதா இருப்பான். எல்லாரையும் அவங்க அழுக ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் கை வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் இன்னொரு அத்தை வந்து பிரியா அத்தை, அவங்க ராணி அத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளினிக்கில் இருக்காங்க. அவங்களும் வந்து ட்ரெஸ் எடுத்து வந்துருந்தாங்க. நிறைய பேர் அமௌண்ட் அவங்க நிறைய கிஃப்ட்ஸ் எதுவுமே ஃபஸ்ட்டு இன்னைக்கு டே நான் சாப்பாடு வேறு வந்துருந்துச்சு. கீதா அம்மா இது அப்பத்தா ரொம்ப பிடிச்ச அப்பத்தா வந்து கீதா அம்மா தான். எங்கேயா பார்த்தா அப்படின்னா விடவே மாட்டேன். அப்பத்தான்னு சொல்லி கீதா தான் விடுவேன். அந்த மாதிரி வந்து அவங்க ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அவங்க ஷேர் பண்ணி கேக் கொடுக்கணும் அப்படின்னு வீட்டில் வச்சு அவங்க காட்டி கிளம்பிட்டாங்க. சங்கீதாக்காவும் அப்பா பின்னாடி வந்துருந்தாரு. ஏன்னா கூட்டம் நிறைய எடுத்து சாப்பாடு என்னாச்சுமா எல்லாம் இருக்குது. லாஸ்ட் அந்த எல்லாம் வச்சுடலை. சாப்பிட்றதுனால உட்காந்து கேக் வந்து கரெக்டாக கொடுத்துட்டு எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு வெளியிலே மாடி வந்து ஆக்சுவலாக அதுவும் டெரஸ் மொட்டை மாடியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாடியிலே உட்காந்து சாப்பிட்டுக்கிறோன்ட்டாங்க. சில பேர் ரூம்குள்ளே உட்காந்து சாப்பிட்டாங்க. வெளியில் பிரியாணி எக்கு சிக்கன் பிரியாணி தனியாக அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு, வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைவ பிரியாணி வெஜ் பிரியாணி வந்து கொடுத்துருந்தாங்க. எக் ரைத்தா அந்த கத்திரிக்காய் பச்சடி அதுதான் வந்து குட்டீஸ் வந்து நம்ம டியூஷன் வர குட்டீஸ் அவங்க எல்லாருமே எங்கிட்ட மாமாலாம் சரி இங்கே இருக்காங்க. வீட்டுலாம் கிடையாது, வெளிச்சம் மங்களாக இருந்தது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு நாங்கள் உட்காந்துக்கிறோம் அப்படின்றாங்க. அப்புறம் ரூம்குள்ளேயும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். பர்த்டே ரூம் ஃப்ரீயாக இருந்துச்சு. பட் இந்த ரூமில் சாப்பாடு வச்சுருந்தோம். அந்த அக்கா பசங்க அவங்க அப்புறம் கோபண்ணா ஒய்ஃப் வந்து அமுதாத்தை அவங்க ஹஸ்பண்ட் எல்லாமே இந்த ரூமில் உட்காந்துட்டாங்க. பிரியா ராஜன் மாமா எல்லாம் ரூமில் ஹால் 2 ரூமே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பட் சில வச்சுட்டாங்க காற்று இந்த ரூமில் ஃபேன் போடாமல் இருந்ததுனால எல்லாம் நாங்கள் வெளில உட்காந்து சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்ட்டாங்க எல்லாருமே. கிட்டத்தட்ட சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். பந்தி மட்டும் தனியாக போய்கிட்டு இருந்தது. அவங்க சொன்னால் நாங்கள் தனித்தனியாக உட்காந்து ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கிறோம்.
அந்த வேலை வந்து வந்தவங்க யாருமே இவங்க கவனிக்கலாம் அப்படிலாம் கிடையாது. இலைய எடுத்துகிட்டு உட்காந்தாங்க கடகடன்னு சாப்பாடு எல்லாருமே பரிமாறினாங்க. அதெல்லாம் ஒருத்தரும் கிடையாது. மாமா அத்தை யார் யார் அவங்க ஃப்ரீயாக இருக்காங்களோ என் வீட்டுக்காரோட பெரிய மாமா இருக்கட்டும், எங்கள் அண்ணியாக இருக்கட்டும், ஸோ ஒருத்தவங்களும் அவங்க டக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க. பட் என்னன்னா என் ஹஸ்பண்டை தான் காணோம். போக ஒருத்தவங்கள்ட்டையும் ஏன்னா சில பேர் வந்து சீக்கிரம் திரும்பணுன்னு இருந்தாங்க, ஒரு சில பேர் விட்டுற மாதிரி இருந்தது வெளியில் கொண்டு போய். ஒருத்தவங்கன்னா மேக்ஸிமம் என் ஹஸ்பண்ட் இங்கே இல்லை. நான் கொஞ்சம் இடையில வந்து கொஞ்சம் சாப்பாடு பரிமாறினேன். மற்ற எல்லா ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை, அப்பா, ராணியம்மா எல்லோரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டாங்க. வந்து எல்லாருமே வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் வந்து டியூஷன் வர குட்டீஸ் வந்து 4 வரிசை அங்கிட்டு உட்காந்துக்கிட்டாங்க. எங்கள் ஆச்சி வந்து தனியாக உட்காந்துட்டாங்க. மாடியிலே வந்து தண்ணி வசதி எல்லாமே இருந்ததுனால சாப்பிட்டு அங்கேயே கழுவுற மாதிரி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு முடிக்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒருத்தவங்க கிளம்புறோம் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட்டை எனக்கு எப்படி வந்து இந்த வளகாப்பு வைக்கும்போது எவ்வளோ க்ரௌட் இருந்ததோ அந்த அளவுக்கு கூட்டம் நல்லாவே இருந்தது. இடையிலே மாறனுக்கு பசி வந்துருச்சு. அதோட தங்கச்சிட்டு கொடுத்துட்டு எனக்கு நான் தோசை ஊற்றி விட்றேன்னு சொல்லிட்டு தம்பி தூக்கிட்டு போயிட்டாங்க கீழே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இடையில போக வர திரும்ப ஏதாவது ஒர்க் இருந்தால் திரும்ப வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி இருந்தாங்க. ஆச்சியும் இடையில பார்த்து தண்ணி வைக்க மற்றவங்களுக்கு ஒருத்தரும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க இந்த விஷயத்துலன்னு சொல்லணும்னா. அது மாதிரி நம்ம தெருவில் இருக்கிறவங்க எல்லாருமே இன்வைட் பண்ணியிருந்தேன். கூப்பிட்ருந்த எல்லாருமே வந்திருந்தாங்க. ஒரு சில பேருக்கு வந்து நாள் தெரியாமல் லேட்டாக வந்தவங்களும் இருந்தாங்க. வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் கூட்டமாக இருக்க பார்த்துட்டு. மற்றபடி யாரெல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தோமோ வராமனா யாருமே கிடையாது, எல்லாருமே வந்திருந்தாங்க. ஒரு நம்ம எவ்வளோ பெரிய காரியம் பண்ணாலும் சரி, நமக்கு அந்த சாப்பாடு வச்சு திருப்தியானால் தான் வந்து சாப்பாடு ஹோட்டல் நாங்கள் பிஸ்மியில் தான் சொல்லியிருந்தோம். சாப்பாடு சாட்டிஸ்ஃபைடு தான் சொல்லணும். உண்மையே சூப்பராக இருந்தது. சாப்பாடு குவான்டிட்டியும் சரி, டேஸ்ட் வைஸ் அங்கே காரம், ஏன்னா எல்லோரும் சின்ன பிள்ளைங்க வருவாங்கனால காரம் வேணான்னு சொல்லி பொதுவாகவே நாங்கள் காரம் சேர்க்க மாட்டோம். நல்ல அது வெஜிடபிள் பிரியாணியும் சரி, நான் வெஜிடேரியனும் சரி நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. குவான்டிட்டி நல்லா எக்ஸஸாகவே இருந்தது. அப்புறம் வந்து கொஞ்சம் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் கூட்டம் குறைய ரூம்குள்ளே நிறைய பேர் சாப்பிட்டாங்க, வெளியில் வந்து சாப்பிட்டாங்க. செலின் வந்து கேமரா வந்து ஒரே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி டைம் ட்ராவல் ஷாட்டுக்கு கொடுத்துட்டு, அதனால தான் இவ்வளோ ஸ்பீடாக வீடியோ இருக்கும். நாங்கள் வந்து போக கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலேயே கேமரா வந்து ஆனில் தான் இருந்தது. ஸோ நாங்கள் போக வர மட்டும்தான் அதில் பார்க்குறதுக்கு தெரியும். அது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா காந்தி டீச்சர் நம்ம காடாக்கி ஆப்போசிட் தெரு தான். நாங்கள் எல்லாருமே வச்சு ஒன்று முடிச்சுருக்கோம். அதனால் அவங்களுக்கு வந்து டான்ஸு கப்பஸ் வந்து அண்ணி மேலே வாங்கி கொடுத்துருந்தாங்களே அதே மாதிரி. அப்புறம் வந்து அனில் வந்திருந்தேன் டீச்சர் வசதி டீச்சர் இருக்காங்க. அவள் வந்து மாலைக்கு வாங்கிட்டு சாப்பிட்டேன். சார் எனக்கு ரூமில் லேட்டாக தான் சாப்பிட்டாங்க. டீச்சர் நான்வெஜ் சொல்லியிருந்தாங்க, அதனால் வெஜ்ஜும் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். இது ஃபைனல் நம்ம வந்து எல்லா பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் செட்டில் பண்ணி கிஃப்ட்ஸ் எல்லாமே செல்ஃபில் வச்சாச்சு. மேசாக்கு வந்து அதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு எனக்கு பலூன்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபோட்டோஸ் வந்து சூப்பர். எல்லாருமே சொன்னது என்னென்னா, பரவாயில்ல ஃபோட்டோஸ் வந்து நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க உங்கள் பையனோட ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு டெக்கரேட் பண்ண வந்து பலூன்ஸ் எல்லாமே குட்டீஸ்க்கு எல்லாமே எடுத்து கொடுத்தாச்சு. ரூம்குள்ளே பார்த்திங்கன்னா எந்த பலூனுமே இருக்காது. மேலே டெக்கரேட் பண்ண தவிர கீழே உள்ள எந்த பலூனுமே இல்லை. எல்லா பலூனுமே வச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேசாக்கு வந்து என் மயனோட அந்த ஃபோட்டோஸில் வந்து ஏர் பலூன் வச்சு ஃப்ளைன் வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தோம். நிறைய பலூன்ஸ் பார்த்திங்கன்னா குட்டீஸ் கையிலே வரிச்சு எடுத்து கொடுத்தாச்சு. இந்த ஃபோட்டோஸ் பார்க்குறக்காக திரும்ப நான் காமிக்கிறேன் என்னென்ன ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில ஃபோட்டோஸில் மாறனோட நாங்கள் சேர்ந்துருந்த ஃபோட்டோ